பொதுவாக நம்மளோட கிராமங்களில் குழந்தைங்க சரியாக சாப்பிட்லனாலோ இல்லை அடிக்கடி வயிறு வலி வருதுனாலோ அவங்கள கூட்டிகிட்டு போய் தொக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு பைப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு தொக்கை எடுக்கிறவர் அவரோட வாய் ஒரு பக்கமும் குழந்தையோட வாயை இன்னொரு பக்கமும் வச்சுட்டு ஊதுவாங்க, இல்லை உறிஞ்சிட்டு குழந்தையோட வயிற்றுக்குள்ளேருந்து ஆணியோ இல்லை ஏதாவது தேங்காய் இல்லை வேற ஏதாவது இரும்போ எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த குழந்தையோட வயிற்றுலேருந்து எடுத்ததாக சொல்லுவாங்க. பொதுவாக இதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு அதுக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே ஸ்ட்ராவை வச்சு உரிய முயற்சி பண்ணோம்னா அந்த தண்ணியை நம்மளால் உரிய முடியாது. ஸ்ட்ராவை தண்ணிக்குள்ளே வச்சு உறிஞ்சாதான் நம்மளால் அது உரிய முடியும். அதே மாதிரி தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நம்ம வாயில் ஏதாவது ஒரு ஃபனலையோ ஒரு டியூபையோ வச்சுட்டு உறிஞ்சா அது வராது. வயிற்றுக்குள்ளே வச்சு அதை உறிஞ்சாதான் வரும். அது இந்த எண்டோஸ்கோபி மாதிரியான விஷயங்களால தான் அது முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடையாது. குழந்தைக்கு வயிறு வலியோ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைய உடல் நல மருத்துவர்கிட்டையோ இல்லை குழந்தைகள் மருத்துவர்கிட்டையோ கூட்டிகிட்டு போய் காட்டுங்க.